பார்க்க மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டுக்கா. அவள் வாய் ரொம்ப பேசுவான்னு யாருமே அவளை கல்யாணம் கேட்ட முன் வர மாட்டுக்காங்க. வர்ற மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க. அவளுக்கு கல்யாணமே நடக்கலை. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கார நான் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். சொன்ன உடனே இவளை தனியாக உள்ளே வச்சுருந்தோம்னா அவள் வந்த உடனே மாப்பிள்ளையை பேசி முடிக்கிடுவா அப்படின்னுட்டு ஒரு குதிலுக்குள்ளே வச்சு மூடி வச்சுட்டு அவங்க மாப்பிள்ளை வந்த உடனே பேசுகிறாங்க. பேசினோடனே உங்கள் பொண்ணு எப்போ பிறந்தா, எப்போ பெரிய பிள்ளையானா அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கேட்பான். இவங்களுக்கு சொல்ல தெரியாது, மறந்துடுவாங்க. உடனே உத்தரம் பிறந்தான்னு சொல்லுங்க, ஊழி முடிவார வருஷம் 10ன்னு சொல்லுங்க, பாலையில் போவார அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்ன உடனே சரி இவன் புரிஞ்சுக்கிட்டான். குதிலுக்குள்ள கிடந்தவங்களா இப்படி பேசுறா அப்படின்னுட்டு சரி பரவாயில்ல நான் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படி அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சிருவான். முடிச்சு சீதனா வண்டி நிறைய ஏற்ற பாப்பா. எனக்கு ஒன்றுமே வேண்டாம், 3 பொருள் மட்டும் கொடுங்க. ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு சேவல். இந்த 3 மட்டும் கொடுத்தால் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லுவான். அதனால் அவன் 3 கொடுப்பான். குதிரை வண்டியை கொண்டு போயிருப்பான். அவன் குதிரை வண்டியில் அவளை ஏற்றி கூட்டிக்கிட்டு வருவான். கூட்டிக்கிட்டு வரும்போது அவங்க அம்மா ஒரு கட்டு விளக்கமாரை கொண்டு வந்து வைக்கும். அதற்கு வாங்கிட்டு வந்துடுவான். அவளுக்கு விளக்கமாரை எதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவளுக்கு தேவைப்படும், அதனால நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால சரின்ட்டு வந்து இவன் வர்ற வழியில மூச்சு விடாம தொணன்னு பேசிக்கிட்டே வருவான். பேசிக்கிட்டு வந்த உடனே அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான். அந்த பூனையை எடுத்து இந்த பாரு சத்தம் கட்டாம வரணும், நீ கத்துனே உன்னைய கழுத்தை அறுத்து போட்டுருவேன் அப்படிமா. பூனை கொஞ்சம் தூரம் போனவனா அது மியான்னு கத்தும், கழுத்தை அறுத்து போட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்தா சேவல்கிட்ட சொல்லுவான், நீ கத்துனா பூனை கதி தான் உனக்கும் அப்படின்னு சொல்லுவான். இவ பழையபடி பேசாம இருக்க மாட்டான், மலன்னு பேசிக்கிட்டே வருவா. வந்த உடனே சேவலையும் கொக்கரக்கோன்னு கூப்பிடும். அதனால சேவலை கழுத்தை அறுத்து போட்டுருவான். போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே நாயிட்ட சொல்லுவான், கம்முன்னு இருக்கணும், குலைச்சேன்னு தெரிஞ்சுன்னா அவங்க 2 பேருக்கு எதிதான் உனக்கும் அப்படின்னு சொல்லுவான். உடனே நாய் குலைக்கும், அதையும் கழுத்தை அறுத்து போட்டுருவான். கழுத்தை அறுத்து போட்டவுடனே அதுலேயே பதறிடுவான், கம்முன்னு இருப்பா. வீட்டில் வண்டியை கொண்டு இறக்கி வச்சுட்டு அவன் வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு போவான், நான் கதவை தட்டினால்தான் நீ கதவை திறக்கணும், வேற யார் கதவை தட்டினாலும் நீ திறக்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருப்பா, மூச்சு விடாம இருப்பா. ஒரு நாள் அவங்க அப்பா வருவார். அவள் அம்மா சொல்லுவாள், கல்யாணம் முடிச்சு 1 மாதம் ஆயிட்டு, அதனால விளக்கமார் மருமகனை அடிச்சு விளக்கமார் காலியாயிருக்கோம், நீங்கள் ஒரு கெட்டு விளக்கமாரை கொடுத்து விடுவான். அப்போ செமந்துட்டு வருவார். மகளை கூப்பிடுவார், பேரை சொல்லி எம்மான்னு கூப்பிடுவார். கதவை திறக்கவே மாட்டான். நான் அப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சத்தம் கொடுக்க மாட்டா, ஒன்றும் சொல்ல மாட்டான். அவர் வாசலில் விளக்கமாத்துக்கிட்ட போட்டு உக்காந்துருப்பார். மருமகன் நைட்டு ஆயிரம், சாயந்தரம் பொழுது அடைஞ்சிரும் வருவான். அதனால நான் கதவை தட்டுன்னு தட்டுறேன், திறக்க மாட்டுக்காளே, இவளை எப்படி நீங்க அடக்குனீங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே வாங்க மாமா அப்படின்னு கூட்டிட்டு போய் கதவை திறந்தோன்னு, உங்க அப்பா தானே வந்திருக்காரு, நீங்க திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீல்ல, அதான் நான் திறக்கலை அப்படின்னு இருக்கா. ஏம்மா ஒன்னையும் இப்படி திருத்திட்டாங்களே அப்படின்ட்டு, நீங்க இவ அம்மையிட்ட நான் டெய்லி ஒவ்வொரு விளக்கமாத்துல அடிபட்டு விளக்கமாறு தேயுதுயா எனக்கு, நீங்க இவ என்ன சொல்லி திருத்தினிய அப்படின்னு கேட்பாரு. அதனால வாங்க மாமான்னு கம்மாக்கரைக்கு கூட்டிட்டு போவார். எனக்கு இவர் போவார். உடனே ஒரு புளிய மரத்துல கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு, ஒரு புளிய கொப்பு, சின்ன கொப்பு, அதை ஒடிச்சு கையில கொடுத்து, இதை வளைங்க மாமா அப்படிம்பாரு. அவர் இப்படி வளைப்பாரு. அது அப்படியே கம்பா வில்லு மாதிரி வளையும். சின்ன கொப்பு, பிஞ்சு கொப்பு, நல்ல முத்துன கொப்பு, கட்டை மாதிரி இருக்கும்.
அதை வெட்டி கையில் கொடுத்து இதை வளைங்க மாமா அப்படின்னு சொல்லுவார். அதை அவர் வளைப்பார், சடக்குன்னு ஒடிஞ்சு போயிடும். அப்போ சொல்லுவார், நான் வந்து பிஞ்சிலேயே அவளை தீர்த்திட்டேன், நீங்கள் முத்த விட்டுட்டிய, அதனால தான் இந்த கொப்பு ஒடிகிற மாதிரி தான் அத்தை, இனிமேல் உங்களால் தீர்த்த முடியாது. இது ஒரு கதை. பிடிச்சிருந்தால் பாருங்க. நன்றி, வணக்கம்.